Hi, hello to everyone. Tamil Software Technologies. Previous வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்சப்பில் வீரே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது, ஓகேவா? சேம் அது எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். சேம் டுடே வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கெட்சப்பில் பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தான் டுடே வீடியோஸில் பார்க்க போகிறோம். சேம் ஸ்கெட்சப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பான், ஓகேங்களா? சேம் அந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வீரியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணால் பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸ்கெட்சப்லேயே பேக்ரவுண்ட் வேணும்னு வைக்கலாம், வீரியில் போயிட்டு என்ன பண்ணலாம் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் ரெண்டுலேயுமே தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், சேம் நீங்கள் என்ன ஒரு டைகிராம் ட்ரா பண்ணுறீங்களோ அந்த டைகிராமை எக்ஸ்போர்ட் பண்ணி, ஓகேங்களா, ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் இம்போர்ட் பண்ணி பின்னாடி டிசைன்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் அசைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சேம் இப்போ நம்ம ஸ்கெட்சப்பில் எப்படி பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் டுடே வீடியோஸில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? சேம் ஸ்கெட்சப் எப்பயும் போல ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சேம் இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? சேம் இந்த டயக்ராம்ல எங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எம்டியாக தான் இருக்குது. சேம் எங்கள் பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் ட்ரேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ரேல ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு. சேம் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா சேம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அவன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பான், ஓகேங்களா? செலக்ட், எடிட், மிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருப்பான், ஓகேங்களா? சேம் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடிட்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எடிட் வந்து என்ன பண்ணுங்க பிக் பண்ணிக்கோங்க. சேம் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா சேம் அந்த எடிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 டைப் ஆஃப் எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பான். பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பான் 5 டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் அது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் செட்டிங்ஸ், அதாவது இந்த எட்ஜெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து சைனிங்காக வரதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் செட்டிங்ஸ், ஓகேவா? சேம் தேர்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ்ங்கிறது, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? சேம் பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் எதுக்காகனா ஜஸ்ட் அதை பிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சேம் தேர்ட் ஒன்று பிக் பண்ணி அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஒரு இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இதை பிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும், ஓகே? சேம் இப்போ ஸ்கை பேக்ரவுண்ட் சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சேம் அதை பிக் பண்ணி அப்படின்னா பேக்ரவுண்டில் என்ன கலர் உங்களுக்கு தேவைப்படுது, இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் இங்கே இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? அதேமாதிரி ஸ்கைன்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சேம் இந்த ஸ்கை நான் என்ன பண்ணுறேன் டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் தெரியுதுங்களா ஒரு ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா? சேம் இப்போ இந்த ஸ்கை இல்லாமல் இருந்ததுக்கும் இப்போ இந்த ஸ்கை நான் அப்ளை பண்ணதுக்கும் ஓகேங்களா பெரிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும், ஓகே? சேம் அதேமாதிரி கிரவுண்டு கீழே கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலரில் இருக்குது. அதை சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள் பிக் பண்ணிவிட்டு சேம் என்ன கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கலரை என்ன பண்ணலாம் ஜஸ்ட் பிக் பண்ணி அப்படின்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? சாயில் கலர்ஸ் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே இருக்கும். சேம் அதை பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் ஜஸ்ட் அதை பிக் பண்ணி அப்படின்னா அந்த கீழே கிரவுண்ட் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆச்சு உங்களுக்கு. சேம் அதிலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு எப்படி தேவையோ என்ன பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? சேம் இந்த ஸ்கை இந்த கிரவுண்டு ப்ளஸ் இந்த ஸ்கை ரெண்டுமே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ நம்ம கொண்டு வந்துடலாம். இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே என்ன பண்ணலாம் சேம் இந்த ரெண்டர் பண்ணாமல் நம்ம இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா இப்போயே கொஞ்சம் வியூ வந்து நல்லா தான் இருக்குது, ஓகே? இந்த வியூவை என்ன பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகே? இல்லை பேக்ரவுண்டாக சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இதை பிக் பண்ணிவிட்டு சேம் அதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலரை பிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும், ஓகேவா? சரி அது மேக்ஸிமம் நமக்கு தேவை வேணாம், நம்ம மேக்ஸிமம் ஸ்கை அண்ட் கிரவுண்ட் அது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னாக்குள்ள ஓகே. சரி கிரவுண்டுக்குள்ள நமக்கு தேவைப்படாது, ஓகேங்களா? சரி பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆச்சா? சரி இதை என்ன பண்ணலாம் டிஃபால்ட்டாக கலர் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கேன்சல் கொடுத்துட்டு சேம் ஸ்கை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பேக்ரவுண்ட் போயிட்டு என்ன பண்ணுறேன் நான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன கலர் தேவை இருந்துச்சோ அந்த கலரையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? சேம் இதான் இருந்துச்சு டிஃபால்ட்டாக அதே நான் கொடுத்துக்கிறேன், ஓகே? எனக்கு வந்து ஸ்கை மட்டும் இருந்தால் ஓகே, கிரவுண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் ஜஸ்ட் பிக் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். சேம் இதுமாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் தேவையோ, ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்கை மட்டும் உங்களுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவு நல்லா இருக்கும். சேம் இதுமாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிரவுண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லாமல் அதையும் எடுத்துடலாம், ஓகேவா? சேம் இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீஸ் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணணும், ஓகேவா? சேம் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம் ஃபைலில் போயிட்டு சேம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் போனீங்க அப்படின்னா 3D மாடல் இருக்கும், 2D கிராஃபிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? சேம் 2D கிராஃபிக்கை பிக் பண்ணா அப்படின்னா சேம் என்ன இதில் உங்களுக்கு சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், ஓகேங்களா? சேம் இதுமாதிரி வருது பார்த்தீங்களா? சேம் இந்த 2D கிராஃபிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோகேடும் எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் ஒரு ஸ்கெட்சப் வீடியோஸ் இருக்கும், ஓகேங்களா? சேம் அதை பிக் பண்ணி அப்படின்னா PDF ஃபைல் இருக்கும், ஓகே? ஆட்டோகேட் ஃபைல் நிறைய இருக்கும் உங்களுக்கு. சேம் எனக்கு இமேஜ் ஃபைல் தேவை, அதனால என்ன பண்ணுறேன் JPEG இமேஜ் நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு சேம் அதை வந்து என்ன நேமில் வேணுமோ அந்த நேமில் என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இதில் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும், ஓகேங்களா? சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் சேம் டெஸ்க்டாப்பில் வியூ பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சேம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா சேம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கா? சேம் உள்ள நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பின்னாடி பேக்ரவுண்டு சேம் கிரவுண்ட் எல்லாமே செட்டிங்ஸ் மாற்றி என்ன பண்ணலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணி சேம் இதை வந்து என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டர் பண்ணல ஸ்கெட்சப்பில் இருக்கிறது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்போர்ட்டை பண்ணுறோம் 2D இமேஜா, ஓகேவா? சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட், ஓகேங்களா? சேம் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் ஸ்கெட்சப்பில் போய்க்கோங்க.
சேம் இந்த பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் மாற்றியாச்சுங்களா. சேம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை யூஸ் பண்ணி ஓகேவா. சேம் இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கை கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்ளை பண்ணோம். சேம் அது தேவையில்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் டிக் எடுத்துட்டு இருக்கலாம். இப்போ இமேஜை யூஸ் பண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ்லேயே தான், இந்த எடிட்லேயே தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செட்டிங்ஸில் பார்த்தோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுங்க பிக் பண்ணிக்கோங்க. சேம் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வாட்டர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது டிக்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு சேம் அதில் என்ன டைப் ஆஃப் இமேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் பிக் பண்ணணும். ஓகேவா. சேம் ஆட் வாட்டர் மார்க்னு இருக்குங்களா. சேம் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் என்டர் பண்ணிக்கலாம். சேம் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி அந்த ஸ்கை இமேஜஸ் இல்லை என்ன டைப் ஆஃப் இமேஜஸ் தேவையோ உங்களுக்கு நேச்சுரல் இமேஜஸ் அதுமாதிரி தேவையோ அது வந்து என்ன பண்ணலாம் நம்ம கூகுளில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் அதுக்குன்னு சொல்லிட்டு சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் வீடியோஸ்ல நமக்கு வரும். ஓகே. சேம் இப்போ கூகுளில் போயிட்டு சாதாரண இமேஜ் என்ன பண்ணலாம் நம்ம பிக் பண்ணிக்கலாம். சேம் இதை பிக் பண்ண அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா. சேம் இப்போ இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த இமேஜ் என்ன பண்ணலாம் சேம் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இல்லை வேறு இமேஜ் எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சேம் டவுன்லோட் பண்ண இமேஜ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாமே சேஞ்சஸ் ஆயிருக்கா. சேம் இதுவுமே கிரியேட் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓவர்லைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. நமக்கு ஓவர்லைங்கிறது ஃபுல் அந்த பில்டிங்க்கு முன்னாடி வர மாதிரி வரும். அது உங்களுக்கு தேவையில்லை, பேக்ரவுண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா. ஆனால் என்ன பண்ணலாம் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு சேம் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாமா. சேம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எவ்வளோ இமேஜ் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபராக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சேம் என்ன பண்ணலாம் நீங்கள் ஃபுல்லாக இருக்குது இவன் குறைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் குறைச்சிக்கலாம். குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அந்த டிரான்ஸ்பரன்ஸ் வந்து என்னவோ மாறும். ஓகேவா. கொடுத்துட்டு சேம் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மெத்தடில் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா ஸ்ட்ரெச் டு ஃபிட் த ஸ்க்ரீன். இப்போ நம்ம ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அதுவே அதுக்கு ஏற்ற மாதிரி அசைன் பண்ணிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தடு. சேம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளவுட்ஸே என்ன பண்ணும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எடிட்டிங் மெத்தடாக காமிக்கும். ஓகே. சேம் அதை நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம இதுமாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. அதான் நமக்கு இது தேவையில்லை. சேம் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த கார்னரில் மட்டும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்போ சென்டரில் இருக்க மாதிரி இருக்குங்களா. சேம் இப்போ இந்த கார்னர் நான் பிக் பண்ணேன் அப்படின்னா இந்த கார்னரில் வந்துடும். ஓகேவா. இந்த சேம் இந்த ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி அதே சென்டரில் பிக் பண்ண அப்படின்னா சேம் இங்கே வரும். சேம் அதே மாதிரி இந்த எண்டில் பிக் பண்ண அப்படின்னா இங்கே வரும் உங்களுக்கு. ஓகேவா. அதுமாரி பர்டிகுலர் ஒரு இடத்துல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இங்கே மேலே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் வரும். ஓகேவா. சேம் நான் என்ன பண்ணுறேன் சென்டரில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. சேம் அது எப்படி தேவை அப்படி கொடுத்துக்கலாம். இல்லை இங்கே எப்படியும் தேவையில்லை நான் ஸ்ட்ரெச் டு ஃபிட் த ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா சேம் அதை வந்து என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம். அதை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அதேமாதிரி லாக் அசெப்ட் ரேஷியோன்னு இருக்கு பார்த்தீங்களா. சேம் அது வந்து பார்த்தீங்கன்னா டிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வியூ ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா. சரி நம்ம ஃபுல்லாகவே ரெண்டர் பண்ண போகிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம் லாக் அசெப்ட் ரேஷியோ டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது மட்டும் கொஞ்சம் க்ராப் ஆகிட்டு அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகி ஃபிட் ஆயிரும். ஓகேங்களா. சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னது வாட்டர் மார்க் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சேம் இது என்ன பண்ணுறேன் எகைன் நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி வியூ ஆகும். சேம் என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் இருக்கிற வியூவை என்ன பண்ணலாம் அப்படியே ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது எடுக்கிறது. ஓகேங்களா. செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க். ஓகேவா. பேக்ரவுண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஸ்கைன்னு இருக்கும். அதை கொடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வாட்டர் மார்க் இமேஜ் நம்ம என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி அதை வந்து பின்னாடி பேக்ரவுண்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சேம் இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எகைன் இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு 2D இமேஜாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சேம் இந்த ரெண்டு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்சப்பில் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு தேவையில்லை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் சேம் டிஸ்பிளே வாட்டர் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிக் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா. இது டெலிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் பிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு தான் இருக்கும். சரி இந்த மைனஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா அதை கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா. இல்லை தேவையில்லை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் நோ கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் டிஸ்பிளே வாட்டர் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஸ்கெட்சப்லேயே நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணாமல் ஸ்கெட்சப்லேயே என்ன பண்ணலாம் பேக்ரவுண்டு அண்ட் வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதே நான் ஸ்கெட்சப் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸி தான். ஓகேவா. சேம் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா. சேம் அந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா சேம் என்ன பண்ணலாம் சேம் வீடியோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் அசரி ஐட்டர் சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸை போட்டிருப்போம் நம்ம. ஜஸ்ட் அதை வந்து என்ன பண்ணுங்க பிக் பண்ணிக்கோங்க. அதை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அது ஓப்பன் ஆன வாட்டி செட்டிங்ஸில் போயிட்டு என்ன ஒன்று சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சேம் அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. சேம் இந்த செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதில் பிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறைய நம்ம இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா. சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா
ஃபிஃப்த் ஒன். சரி அந்த என்விரான்மெண்ட்டை என்ன பண்ணுங்க பிக் பண்ணிக்கோங்க. என்விரான்மெண்ட்டை பிக் பண்ணிட்டு சரி இங்கே பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வீரியல ஓகேவா, ஸ்கெட்சப்ல வீரியல ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்கெட்சப்ல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தட் இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வால் மாரி கிரியேட் பண்ணி அங்கே வந்து என்ன பண்ணலாம், இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து தனி வீடியோவே நான் போடுறேன் ஓகேங்களா. மெயினாக இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், போட்டோஷாப்ல என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி என்விரான்மெண்ட்ல பேக்ரவுண்ட்ல இந்த இமேஜ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, டெஸ்டர் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த இதை வந்து என்ன பண்ணுங்க ஜஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுமாரி ஓப்பன் ஆகும். சரி நம்ம 3D மாஸ்டர் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இந்த பிட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க இமேஜ் வந்து என்ன பண்ணலாம், பிட் மேப் மூலியமா உள்ள இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணலாம், அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி என்ன பண்றேன், பிட் மேப்பை பிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா. பிக்லாம் இருக்கு உங்களுக்கு கீழே ஃபைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபைல்ல இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஓப்பன் ஃபைல்னு. சேம் ஓப்பன் ஃபைலை கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வெளியே இருக்க இமேஜஸ் வந்து விசிபிள் ஆகும் ஓகேவா. அதில் வந்து நமக்கு எந்த இமேஜ் தேவைப்படுதோ அந்த இமேஜ் என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பிக் பண்ணிட்டு சேம் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சேம் இப்படி தான் வந்து வியூ ஆகும் ஓகேவா. சரி கூகுள் இமேஜ் உங்களுக்கு ஓரளவு குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. அது இல்லாமல் கிராஃபிக்ஸ் கார்டும் கம்மியாக தான் ஓகே. இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கம்மியாக தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வியூ ஆகும் ஓகே. இல்லை வேற ஏதாவது இமேஜஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், அந்த இமேஜஸ் வந்து என்ன பண்ணலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா. சேம் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே கலர் மேனிப்புலேஷன் என்ன டைப் ஆஃப் கலர்ஸில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ண அவசியம் இல்லை. சேம் டெஸ்டட் பிளேஸ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னாலும் சேம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஜான்டலில் மாற்றணுமா வெர்டிகலாக மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபிளிப் ஹரிஜான்டல் டிக் இருக்குங்களா, சரி இந்த டிக்கை எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகுதுங்களா. அதேமாதிரி ஃபிளிப் வெர்டிகல் இருக்கா, சரி ஃபிளிப்னா ஹரிஜான்டல் வெர்டிகல் மாற்றி மாற்றி உங்களுக்கு எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. சேம் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஸ்கை க்ளவுட் மாரி தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எப்பயும் டிக்கை எடுத்துட்டுலாம் ஓகேங்களா. அதனால் எதுவும் தேவையில்லை. சேம் டிக் எல்லாமே எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம், இந்த செட்டிங்ஸ்லேயே இப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும், வீரியலை இம்போர்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. சேம் செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. செட்டிங்ஸில் என்விரான்மெண்ட்டில் போயிட்டு பேக்ரவுண்டில் போயிட்டு என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட் ஸ்லாட்டை பிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் பிட் மேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு பிட் மேப் இல்லை அப்படின்னா சேம் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இருக்கும். இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், சேம் அதில் வந்து என்ன டைப் ஆஃப் இமேஜஸ் தேவையோ அந்த இமேஜ் நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் இது மாதிரி ஓகேங்களா. இதில் ஏதாவது எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்டர் பிளேஸ்மெண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணலாம் எடிட் பண்ணிக்கலாம். சேம் இங்கே வந்து ஃபைல் லோட் ஆகல, எகைன் என்ன பண்ணிக்கிறேன் ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்டு சேம் இதை பிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சேம் அந்த இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சேம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு 3 மெத்தடில் கொடுத்துருப்போம் ஓகேவா. ஸ்க்ரீன் ஸ்பேஸு ரெண்டரிங் ஸ்பேஸு அப்படின்னு சொல்லிட்டு சேம் அது ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணி பாருங்க ஓகேங்களா. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரைட்னஸ் ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி ஃபர்ஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கிறேன், அதுதான் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு அப்ளை ஆகும் ஓகேவா. அதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், சரி இப்போ வந்து என்ன பண்ணலாம் ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா சேம் இப்போ எகைன் நான் எக்ஸ்போசர் வேல்யூ ஃபார் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. சேம் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சேம் கேமரான்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேமரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வைக்கிறதுக்காக பிரைட்னஸ் தேவை அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் எப்பயும் போல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நைட் வியூ டே வியூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கேமரால எக்ஸ்போசர் வேல்யூல போய் என்ன பண்ணலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த வியூவை நான் ரெண்டர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் ஆகும் ஓகேவா. சேம் ஆனால் ரெண்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சேம் இப்போ ஜஸ்ட் ரெண்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் ரெண்டர் வித் வீரியன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து பேக்ரவுண்ட் செட்டிங்ஸோட உங்களுக்கு ரெண்டர் ஆகும் ஓகேவா. சரி இதுவே தான் நம்ம வீரியல ஒரு இமேஜை பேக்ரவுண்டா செட் பண்ணி ரெண்டர் பண்ண முடியும் ஓகேவா. ஸ்கெட்சப்ல வேணும் அப்படின்னா அந்த வாட்டர் மார்க் பிளஸ் அந்த பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். வீரியல அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா. சரி இதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் பிரைட்னஸா இருக்கு ஓகேவா. சரி பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த இமேஜ் கவர் ஆன மாதிரி இருக்கு ஓகே. இவ்வளவு தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணி அந்த இமேஜை அப்ளை பண்ணிக்கலாம். சரி இதுலயே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் வேல்யூ சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். சேம் இங்கே எக்ஸ்போசர் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, சேம் அதை பிக் பண்ணி கொஞ்சம் பிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேவா. கொஞ்சம் உடனே ஆகாது, அது வந்து தெரியுதுங்களா இப்போ டிஃப்ரென்ஸு. சேம் எனக்கு கம்மி பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும் ஓகே. சேம் இந்த 3 மெத்தடில் தான் மெயினாக யூஸ் பண்ணலாம் ஓகே. 3 மெத்தடு ப்ளஸ் அந்த வால் கிரியேஷன் பின்னாடி ஆட் பண்ணி வால் கிரியேஷன் சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு வாலை கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம ரைஸ் பண்ண முடியுமோ ரைஸ் பண்ணி அதில் வந்து ஒரு இமேஜை என்ன பண்ணலாம் இம்போர்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 மெத்தட் தான் மெயினாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் போட்டோஷாப்பில் போயிட்டு பிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகிறதுக்கு சேம் ரெண்டரை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் ரெண்டர் ஆகுறது எல்லாமே ஓகேங்களா. உங்களோட ஒரு 8 GB ரேம் ஓகேங்களா கிராஃபிக்ஸ் ஹை குவாலிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு
சேம் நம்ம என்னதான் நம்ம ஸ்கெட்சப்ல பண்ணாலும் லூமியா அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கெட்சப்ல கம்மியா தான் வரும். ஓகே, குவாலிட்டி ஓரளவு கம்மியா தான் வரும். ஓகேவா, சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ரெண்டர் ஆகுது. எல்லாமே ரிவிட்டா இருக்கட்டும், 3ds மேக்ஸ், ஸ்கெட்சப் எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா. சேம் டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் எப்படி அப்ளை பண்றது, ஸ்கெட்சப்லையும் சரி நம்ம வீடியோலையும் சரி எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை பிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.